இட்லி தோசையை இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அட்டகாசமாக ஒரு கடப்பா கார சட்னி செய்யலாமா? 3 தக்காளி எடுத்து ஒரு கம்பியில் குத்திக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இங்கிட்ட அங்கிட்டு வாட்டுங்க. நல்லா பிளாக் கலரில் ஆகி அந்த தோல்லாம் பீல் ஆகி வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 25 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், ஒரு 7 8 வரமிளகா, புளி, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். குறைப்பாக அரைச்சதுக்கப்புறம் தக்காளி தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி அதையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சு தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி சட்னியும் போட்டு நல்லா கொதி வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் தண்ணி தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மினி இட்லியும் செஞ்சு தோசையும் செஞ்சேன். மினி இட்லிக்கும் அட்டகாசமாக இருந்தது, தோசைக்கு அல்டிமேட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோர் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கங்க. தோசைக்கு வேறு லெவலில் இருந்ததுங்க. எக்ஸ்ட்ராவே 2 தோசை உள்ளே போச்சு. மணக்க நெய் ஊற்றி அந்த சட்னி பாருங்கள், கடாயே காலி ஆகிடுச்சு. அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. சாப்பிட்லாம் வாங்க.